Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒன் பை ஒன் பார்த்துட்ருக்குறோம். இந்த வீடியோவில் ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இங்கே பிளாக் லெட்டர்ஸில் கொடுத்துருக்குறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஈஸியஸ்ட் 3 மார்க் கொஸ்டின். ஸோ எல்லாருமே இதை கரெக்டாக அட்டன் பண்ணி ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க, படிக்காமல் போயிடாதீங்க. எக்ஸாமினேஷனுக்கு முந்தின நாள் ரிவிஷன் பண்ணாமல் போகிறது தப்பு இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம். So the heat developed in an electrical circuit due to the flow of current varies directly as the square of current, the resistance of the circuit and the time flow. So read பண்ண உடனே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சர்க்கியூட்டில் ஹீட் டெவலப் ஆகுது அப்படின்னா அது 3 ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். எதெல்லாம் அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் த டைம் ஃப்ளோ. ஸோ ஈக்குவேஷன் 2.68 அப்படியே எழுதணும். இங்கே பிளாக் லெட்டர்ஸில் கொடுத்துருக்கிறதையும் அப்படியே எழுதணும். சரியா? இதில் பசங்க மேக் பண்ணுற மிஸ்டேக் ஐ ஸ்கொயருக்கு பதிலாக சிலர் ஐன்னு எழுதுவாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். ஐ கிடையாது, ஐ எழுதுனா தப்பு, ஐ ஸ்கொயர் தான் கரெக்டு. ஃபர்ஸ்ட்டு ஈக்குவேஷனில் ஐ ஸ்கொயர் எழுதிட்டு இங்கே வேர்டிங்ஸில் எழுதும்போது வேரிஸ் டைரக்ட்லி ஆஸ் த கரண்ட் அப்படின்னு எழுதிடுவாங்க. ஸோ அப்போவும் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா மார்க் போகும். ஈஸியான கொஸ்டின் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கவனமாக படித்து ஒரு தடவை எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்தா தான் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். தேங்க்யூ.